தேங்க்யூ ஜீசஸ். இப்போ நம்ம ஏசப்பாவுக்கு எப்படி பிரியமாக இருக்கிறது பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஊழியக்காரர்கள் வந்து ஏசப்பாவுக்கு எப்படி பிரியமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் தலைப்பில். சீசர்கள் இயேசுவுக்கு எப்படி பிரியமாக இருக்கணும்னு பார்க்குறோம், தியானிக்க போகிறோம். சரிங்களா? யோவான் 14:21. ஒரு நிமிஷம் வசனம் தான் நீங்களே வாசிங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கும் அன்பாயிருக்கிறான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஆமென். அதாவது ஏசப்பாவுக்கு என்ன பிரியம் பார்த்தீங்கன்னா, அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிது அவருக்கு பிரியமாக இருக்குது. ஏசப்பா என்ன பண்ணால், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். ஸோ நம்ம வந்து ஏசப்பா சொன்ன மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானில் இருக்கிற ஏசப்பா வாய்த்தன்னு சொன்ன அந்த வசனங்களை நம்ம கீழ்ப்படியும் போது, அதை படித்து அது மாதிரி நடக்கும்போது ஏசப்பா பிரியமாக இருக்கிறார். சரிங்களா? யோவான் 15:10. யோவான் 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென். ஏசப்பா இதில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அவருடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் மட்டுமே அவர் அன்பாக இருக்கிறார். ஸோ மற்ற வேலைகளை விட பார்த்தீங்கன்னா, அவர் கற்பனைகள் தான் அவர் முக்கியத்துவம். அவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படி சொல்கிறார். ஸோ கீழ்ப்படியும் போது மட்டும்தான் நமக்கு அவர்கிட்ட அன்பு, அவர் அன்பிலே நம்ம இருக்கணும்னு அர்த்தம். அவர் என்ன சொல்கிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். சீஷருக்கு சொல்கிறார். ஸோ இப்படி தான் ஏசப்பா பிரியமாக இருக்குது அந்த வசனப்படி வாழும்போது. சரிங்களா? அடுத்து யோவான் 13:34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். ஏசப்பா இதில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அன்பை பற்றி சொல்கிறாரு. நம்ம ஒவ்வொரு மேலேயும் நம்ம அன்பாக இருக்கும்போது தான் மற்றவங்க நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்மளை வந்து நேசிக்கணும் மட்டும் நேசிக்கக்கூடாது. நம்ம மேலே வந்து குறை சொல்கிறவங்களே சரி, நம்மளை வந்து நமக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறவங்க கூட நம்ம நேசிக்கணும். அவங்க மேலே நம்ம அன்பாக இருக்கணும், அவங்களை மன்னிக்கணும், ஆசீர்வதிக்கணும். அதான் ஏசப்பா இங்கே சொல்கிறாரு. அன்பாக இருங்க. நான் உங்கள் மேலே அன்பாக இருக்க போல நீங்கள் பிறகு அன்பாக இருங்க. நீங்கள் உங்களை நேசிக்கிற போல நீங்கள் பிறகு நேசிங்க. இதை ஏசப்பா இங்கே ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லித்தராரு. ஸோ நம்ம ஒருத்தர் நேசிப்போம். ஆமென். ஆமென். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும், யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஸோ ஏசப்பாவோடு அதான் அவர் வழியில் நடக்கும் போது தான் ஏசப்பா கிட்டேருந்து நமக்கு பரிபூர்ணமான நமக்கு எல்லாமே கிடைக்குது. அவர் வார்த்தை கீழ்ப்படியும் போது மட்டும் தான் அது கிடைக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஏசப்பா சொல்கிறாரு. ஸோ நம்ம அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிப்போம், செவி கொடுப்போம். யோவான் 17:16. யோவான் 17:16. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். 17:16. உலகத்தானானது நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்கள் உலகத்தார் அல்ல. ஸோ நம்ம வந்து உலகம் அவளை பகைத்தது. ஏன்னா மைக் அங்கே இருக்கு, அவருக்கு பேசினா கரெக்ட். ஸோ ஏசப்பா வந்து பார்த்தீங்கன்னா உலக காரியத்துக்குள்ளே அவங்க இல்லை. ஏசப்பா பார்த்தீங்கன்னா ஏசப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார், ஏசப்பா எல்லாருக்கும் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்கிறாரு. உலகத்தார் என்ன பண்ணால் எனக்கு வேணும்னு சொல்லி எல்லாம் வச்சுப்பாங்க. எனக்கு வேணும், பேர் புகழ் எனக்கு வேணும், பைசா எனக்கு வேணும், தனக்காகவே எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் ஏசப்பா வந்து எப்படின்னா எல்லாத்தையும் கொடுக்கப்படும் சொல்கிறாரு. மற்றவங்களுக்காக சுவிசேஷம் கொடுக்க சொன்னார், ஹீல் பண்ணார். ஸோ மற்றவங்களுக்காக தான் அவருடைய ஊழியமே இருந்தது. ஸோ அதுதான் சொல்கிறாரு, நான் உலகத்தார் அல்லாத போல் அவர்களும் உலகத்தார் அல்ல. ஸோ நம்ம சீஷராக நம்மளும் பார்த்தீங்கன்னா உலகத்தார் அல்ல. நம்ம ஏசப்பா ஏசப்பா மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏசப்பாவுடையவங்க. ஸோ ஏசப்பா என்ன பண்ணுறோம், சீஷருக்கு நம்மளும் அவர் மாதிரி பின்பற்றணும். அங்கே இது ஏசப்பா சொல்கிறாங்க. மத்தேயு 6:33. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவராஜ்யம், அதாவது ஏசப்பாவுடைய வசனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசப்பா தான் வந்து தேவராஜ்யன்றது ஏசப்பா தான். ஸோ நம்ம ஏசப்பா தான் தேடணும்.
ஏசப்பா வசனத்தை படிக்கணும், ஏசப்பா அவர் சொன்னதை நம்ம செய்யணும். அவரை தேடும் போது, அவர் வழியில் நடக்கும்போது நமக்கு தானாக நமக்கு என்ன தேவையோ ஏசப்பா சந்திக்கிறார். இதுக்காக தனியாக நம்ம வந்து இது வேணும் அது வேணும் கேட்க தேவையில்லை. ஏசப்பாவுடைய நம்ம காரியத்தை நம்ம செஞ்சாலே போதும், நமக்கு ஏசப்பா தரார். ஆமென். அதே போல் லூக்கா 12:37-38. லூக்கா 12:37-38. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 38 உண்டா? ஆமாம். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். ஆமென். மைக் என்கிட்ட இருக்கு, அதனால தான் நான் பேசுகிறேன். நீங்கள் மைக் மாட்டிக்கிறீங்களா? வசனத்தை பேசுங்க. ஏசப்பா இதில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, விழித்திருக்க சொல்கிறாரு. ஆவியில் விழிப்பாக இருக்கணும். நம்ம ஆவியில் விழிப்பாக இருந்து எப்பவுமே வந்து இதயத்தில் வசனத்தை காத்துக்கொண்டு நம்ம வந்து அவர் சொல்கிறபடி நம்ம நடக்கணும். ஸோ அப்படி நடக்கும்போது என்னன்னா, அவர் நமக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, வார்த்தையில் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஏசப்பாவுக்கு வந்து நம்ம ஏசப்பாக நம்ம ஊழியம் பண்ணும்போது, ஏசப்பாக்காக அவர் வார்த்தையில் கீழ்ப்படியும் போது ஏசப்பா நமக்கு ஊழியம் செய்கிறாங்க. அந்த வசனத்தை இங்கே பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து அது எப்படின்னா, ஆரம்பத்தில் மட்டும் அப்படி இருக்கக்கூடாது, இறுதி வரை நம்ம அப்படி இருக்கணும். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். ஸோ நம்ம எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் ஆவியில் உற்சாகமாக இருந்து ஏசப்பா வசனத்தில் அது படிக்கிறதுலையும், ஏசப்பாக ஊழியம் செய்கிறதுலையும், ஏசப்பா பற்றி மற்றவர்கிட்ட சொல்கிறதுலையும் அப்படி நம்ம இருக்கும்போது ஏசப்பா என்ன பண்ணுறாரு, நம்மளை கனம் பண்ணுறாரு. ஸோ இது ஏசப்பா சொல்கிறார். ஆமென். அடுத்தது மார்க் 8:38. ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியின் என்னை குறித்து என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் வரும்போது வெட்கப்படுவார் என்றார். ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். ஆமென். ஏசப்பா அவர் என்ன எதை நம்மகிட்ட எதிர்பார்க்குற பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மேலே அன்பாக இருக்க சொல்லி எதிர்பார்க்குறாரு. அடுத்தது தெய்வம் யார், சத்தியமுள்ள தேவன் யார் நித்திய ஜீவன் தரான், ஏசப்பா தான் நித்திய ஜீவன் தராரு. ஸோ அவரை பற்றி நம்ம வந்து வெட்கப்படாமல் எல்லார்கிட்ட சொல்லணும். ஸோ ஏசப்பா வந்து அதை எதிர்பார்க்குறாரு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஊழியக்காரருக்கும் நம்ம வந்து ஏசப்பா பற்றி 4 பேர்கிட்ட சொல்லணும். ஏசவே மெய்யான தெய்வம், இவர் தான் வழி சத்தியம் ஜீவன். ஸோ இவரை பின்பற்றதான் நமக்கு வந்து நித்திய ஜீவன் தரார் ஏசப்பா அப்படின்னு நம்ம வந்து வெட்கப்படாமல் சொல்லணும். அது ஏசப்பா இங்கே சொல்கிறார். ஸோ நமக்கு இருக்கிற பிரதான வேலைன்னா ஏசப்பா பற்றி சொல்கிறது. நம்ம ஏசப்பா நம்ம நேசிக்கிறது போல் நம்ம பிறரை நேசிக்கணும், நம்ம நேசிக்கிறது போல் பிறரை நேசிக்கணும். ஸோ இதுதான் ஏசப்பா இங்கே வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ஆமென். மத்தேயு 12:30. அதான். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆமென். நம்ம ஏசப்பா வசனத்தில் நம்ம இருக்கலைன்னா நம்ம வந்து நிலைநிற்க முடியாது. ஸோ ஒரு ஊழியக்காரன் வந்து ஏசப்பா விட்டு தனியாக வந்து ஏசப்பா சொல்கிற வசனங்களை பாதி கை கொண்டு பாதி கை கொள்ளாமல் இருந்தானா அவன் வந்து சிதறடிக்கப்படுறான். ஸோ வசனத்தை படித்து அது அப்படி நடக்கணும். ஸோ நடக்கும்போது நம்ம ஏசப்பா நம்மோடு கூட இருப்பார். ஸோ நம்ம அவருடைய பாதுகாப்பில் நம்ம இருப்போம். ஏசப்பா பாதுகாப்பு விட்டு நம்ம விலகி போனோம்னா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிதறடிக்கப்படுவோம். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கப்படுகிறான். ஸோ நம்ம எப்பவுமே ஏசப்பாவுடைய வசனத்தை கேட்டு அவர் வழியில் நடக்கும்போது நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஸோ ஏசப்பாவுக்கு பிரியமான வழியில் நடக்கலாம். ஆமென். தேங்க்யூ.